இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மசாலா இட்லி. ஹாய் ஹலோ வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான மற்றும் ஒரு சிற்றுண்டியுடன் சிற்றுண்டி பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். மசாலா இட்லி இட்லினாலே பொதுவாகவே ரொம்ப நல்லது, சுலபமாக செய்யக்கூடியது. அதுலேயும் இன்னும் காய்கறிலாம் போட்டு நல்லா ஆரோக்கியமாக எடுத்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி செய்யக்கூடிய சுலபமான மசாலா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சிறிய வாணலியை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய், வெங்காயம், கேரட் மற்றும் பீன்ஸ், கடைசியாக காலிஃப்ளவர்கள், உப்பு மற்றும் பொடிகள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஓமம், 1/4 டம்ளர் அளவே தண்ணி மூடி வைத்து 5 நிமிடம் சமைக்கவும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய காய்கறிகள் அரை பக்குவத்துக்கு வெந்துருச்சு மற்றும் இங்கே தண்ணீர் எதுவுமே இல்லை. தண்ணீர் இருக்கக்கூடாது, அதை பார்த்து நீங்கள் தண்ணி அளவை ஊற்றிக்கணும். உங்களுடைய குக்கர் பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி இட்லிகளை நம்ம ஆவியில் வேக வைக்கிறதுக்கான நிலைமையில் வச்சுக்கோங்க. இட்லி தட்டுகளில் எண்ணெய் தடவிக்கலாம். இந்த அருமையான மெத்து இட்லி மாவு தயாரிக்கிறதுக்கு மேலே இருக்கிற இன்ஃபர்மேஷன் கார்டு அல்லது கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் டாப், இது ரெண்டுத்தில் எதையாவது அழுத்தி இட்லி மாவு செய்யும் முறையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அரை கரண்டி அளவு மாவு எடுத்துக்கலாம். காய்கறிகள் உள்ள அமுங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மீண்டும் சிறிது மாவு எடுத்து மேலே மூடிடலாம். பத்திலிருந்து 12 நிமிஷம் ஆவியில் வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய காய்கறி மசாலா இட்லிகள் பரிமாறுவதற்கு தயார். அருமையான இந்த மசாலா இட்லிகளுக்கு சட்னி, சாம்பார் அல்லது குழந்தைகளுக்கு பிடித்த சாஸ் எதை வேணாலும் வச்சுக்கோங்க. காய்கறிகளையும் இட்லியும் சாப்பிடலன்னு உங்களுடைய வருத்தம் இன்றோடு முடிந்தது. நிச்சயமாக இதை தயார் பண்ணி பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம் மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa2pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.